மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இதுவரை நமது வலைத்தளத்தில் உறுப்பினர்களாகாதவர்கள் உறுப்பினர்களாகிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பில் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ், அதாவது துணை வினை சொற்களில் will, W-I-L-L, will என்னும் துணை வினை சொல்லின் 10 முக்கியமான பயன்களை பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள். Auxiliary verbs part 5A, 5 உட்பிரிவு A. 10 main uses of will. wilலின் 10 முக்கிய பயன்கள். படக்காட்சி 212, நாள் 22/12/2023. பாருங்கள். அன்பு மாணவ செல்வங்களே, முதலில் இந்த துணை இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இதில் 5 சிலப்பில்கள் இருக்கின்றன. அதனுடைய உச்சரிப்பை தெரிந்து கொள்ளுங்கள். ஓ, சில், ஈ, ஏர், ஏ, 5 சிலபிள்ஸ். ஆக்ஸிலரி, ஆக்ஸிலரி. நம்ம ஆக்ஸிலரின்னு சொல்றோம். நோ, ஓவன்னா ஆக்ஸிலரி வெர்ப்ஸ். 5 சிலப்பில் மறந்து விடாதீர்கள். ஓ, சில், ஈ, எர், ஈ. ஆக்ஸிலரி. ஓ, சில், ஈ, எர், ஆக்ஸிலரி. ஆக்ஸிலரி. ஆக்ஸிலரி வெர்ப்ஸ், துணை வினை சொற்கள். பார்ட் 5 உட்பிரிவு A. பாருங்க, இந்த will என்ற அந்த வினைச்சொல்லின் துணை வினைச்சொல்லின் உச்சரிப்பு பாருங்கள். W E ஓ, இதனுடைய உச்சரிப்பு ஓ. நம்ம தமிழ்ல ஓ சொல்றோம்ல, அதே மாதிரி தான். ஓ, இ, இல், ஒயில், நாட் வில். நம்ம வில் சொல்றோம்ல, ஓ, ஒயில், ஒயில். Will acts as an auxiliary of the tense and modal auxiliary. இதனுடைய பயன்கள் 2. ஒன்று ஆக்ஸிலரியாகவும், அது துணை வினை சொல்லாகவும் பயன்படுகிறது. அப்புறம் மாடல் ஆக்ஸிலரியாகவும் பயன்படுகிறது. மாடல், அதாவது குணாதிசய வினைச்சொல். துணை வினை சொல்லாகவும் பயன்படுகிறது, குணாதிசய வினை சொல்லாகவும் will பயன்படுகிறது. Used to express the future events in the second and third persons and intention in the first person. அதாவது இந்த will என்ற துணைவினை முன்னிலை படர்க்கையில் எதிர்கால நிகழ்வுகளை வெளிப்படுத்த பயன்படுகிறது. தன்னிலையில் விருப்பத்தை, பேசுபவரின் விருப்பத்தை வெளிப்படுத்த பயன்படுகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், முன்னிலை படர்க்கையில் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் இரண்டிலும் எதிர்கால நிகழ்வுகளை தெரிவிக்க பயன்படுகிறது. ஆனால் தன்னிலையில் ஃபர்ஸ்ட் பர்சனில் பேசுபவரின் விருப்பத்தை தெரிவிக்க பயன்படுகிறது. பாருங்கள். You will get it tomorrow. You will get it tomorrow represents future events. செகண்ட் பர்சன், இரண்டாவது, அதாவது செகண்ட் பர்சனில் முன்னிலையில் எதிர்கால நிகழ்வை பயன்படுத்துகிறது, குறிக்கிறது. You will get it tomorrow. He, she, it, they will get it tomorrow represents future events, third person. அதாவது படர்க்கையில் எதிர்கால நிகழ்வை பயன்படுத்துகிறது. பார்த்துக்கோங்க. You will get it tomorrow, second person, எதிர்கால நிகழ்வு. He, she, it, they will get it tomorrow, third person, எதிர்கால நிகழ்வு. ஆனால் ஃபர்ஸ்ட் பர்சன்ல பாருங்க. I will help you, don't worry, shows the intention of I. ஃபர்ஸ்ட் பர்சன், அதான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஐங்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் பர்சனுடைய இன்டென்ஷன், விருப்பத்தை. I will help you, don't worry, நான் உனக்கு உதவி செய்கிறேன், கவலைப்படாதே. Who will meet you next week?
shows the intention of we, first person. We will meet you next week. அடுத்த வாரம் கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன், நாங்கள் சந்திக்கிறோம். அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் நியர் ஃபியூச்சர் டென்ஸை குறிக்க. ஆனால் ஃபஸ்ட் பர்சனில் சிங்குலர் ப்ளூரல், ஃபஸ்ட் பர்சனில் அந்த பேசுபவருடைய விருப்பத்தை தெரிவிக்க. ஐ வில் ஹெல்ப் யூ, டோன்ட் வரி, நான் உதவி செய்கிறேன், கவலைப்படாதே. we will meet you next week, அடுத்த வாரம் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறோம். சரி பாருங்க. Forms of will in affirmatives, negatives, interrogatives and negative interrogatives. இந்த 4 நிலைகளிலும் நேர்மறை, எதிர்மறை, நேர்மறை வினா, எதிர்மறை வினா, இந்த 4லும் இந்த will என்ற துணைவினையின் உருவங்கள் எவ்வாறு இருக்கும் பாருங்க. affirmative will, negative எதிர்மறை will not or won't, not won't. Interrogative will you do it, negative will you do it, kiss it, etc. Interrogative will you do it, negative interrogative will you not do it அப்படிங்க கேட்கலாம். will you not do it, negative interrogative. எதிர்மறை வினா will you not do it or won't you do it, ரெண்டு பக்கம். will you not do it or won't you do it, ரெண்டு பக்கம் கேட்கலாம். அப்போ இந்த will என்பது இதனுடைய 4 காப்பு உருவங்களை நேர்மறை, எதிர்மறை, நேர்மறை வினா, எதிர்மறை வினா, அதனுடைய உருவங்கள் எவ்வாறு இருக்கும் இதுதான். will not or won't, இதுல will you or will you not or won't you. okay, will is always followed by the by infinitive. அன்பு மாணவ செல்வங்களே, இதில் இந்த இன்ஃபினிட்டிவ் நீங்கள் ஆங்கில புத்தகங்களை படித்தால், அதாவது ஆங்கிலத்தில் முழுமையான ஆங்கில இலக்கணங்களை சுமந்து நிற்கக்கூடிய புத்தகங்களை பார்த்தீர்கள் என்றால், குறிப்பாக மேலை நாட்டு மேலவர் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர்களின் இலக்கண கிராமர் புக்கை பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக அதிகமான விவரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஃபுல் இன்ஃபினிட்டி, பே இன்ஃபினிட்டி, நான் இப்போ உங்களுக்கு இந்த பாடம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாடம் நடத்திட்டேன். அதில் ஃபேர் இன்ஃபினிட்டிவ்னா என்ன, ஃபுல் இன்ஃபினிட்டிவ்னா என்ன, நீங்கள் முழுக்க தெரிஞ்சுக்கணும். உங்கள் பாருங்கள், ஃபுல் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா ஒரு நிகழ்கால வினைச்சொல்லுக்கு முன்னாடி டூ இருக்குங்க பாருங்கள். ஒரு ப்ரெசன்ட் வெறுப்புக்கு முன்னாடி டூ இருந்தால் அது ஃபுல் இன்ஃபினிட்டி. அந்த டூ இல்லாமல் வினைச்சொல் மட்டும் இருந்தால், நிகழ்கால வினைச்சொல் மட்டும் இருந்தால் அது பே இன்ஃபினிட்டி, அதாவது தனி இன்ஃபினிட்டி. இது முழு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டிவ்னா என்ன, வினைச்சொல், வினையெச்சம். இன்ஃபினிட்டிவ்னா வினையெச்சம். will is always followed by the bare infinitive. இங்க பாருங்க, I or will finish, bare infinitive, அதாவது தனி வினைச்சொல். We will finish this work in 1 week. Expression of the intention of the speaker. We will finish this work in 1 week. Express the intention, expression of it expresses the intention of the speaker. இங்கே ஸ்பீக்கர் யார், ஐ அல்லது வி. அப்போ ஃபஸ்ட் பர்சனில் வரும்போது இன்டென்ஷனை எக்ஸ்பிரஸ், செகண்ட் பர்சனில் வந்து ஃபியூச்சர். யூ வில் ஃபினிஷ் திஸ் ஒர்க் இன் 1 week. எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஃபியூச்சர் ஆக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, இதில் வந்து ஃபஸ்ட் பர்சனில் இருந்து பண்ணும்போது அதாவது இன்டென்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கர், ஐவிங்க இருக்குது, சப்ஜெக்ட் தான் ஸ்பீக்கர் ஆகும். இந்த இடத்துல யூன்னு இருந்தது அப்படின்னா வந்து செகண்ட் பர்சன் ஆகிடும். அது செகண்ட் பர்சன் வந்து ஸ்பீக்கர் ஆகாது, அது வந்து வெளியில் எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டி ஆகிடும். இப்போ ஐ வில் ஃபினிஷ் திஸ் ஒர்க் இன் 1 week. எக்ஸ்பிரஷன் ஆஃப் த இன்டென்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கர். இங்கே வந்து யூ வில் ஃபினிஷ் திஸ் இல்லை செகண்ட் பர்சன் வில் ஃபினிஷ் திஸ் ஒர்க் இன் 1 week. இது என்னத்தை காட்டுது அப்படின்னா ஃபியூச்சர் ஆக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட்.
இந்த சப்ஜெக்டுடைய எதிர்கால செயலை குறிக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் பர்சனில் வந்து விருப்பத்தை தெரிவிக்க, இன்டென்ஷனை தெரிவிக்க. ஃபர்ஸ்ட் பர்சனில் நீ வில்லை பயன்படுத்தினா அது அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்க பயன்படுத்தப்படும். ஆனால் செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் வில்லை பயன்படுத்தினா அது எதிர்கால நிகழ்வை குறிக்கும். மறந்து விடாதீர்கள். அடுத்து பாருங்க. இப்போ யூசஸ் ஆஃப் வில், வில்லினுடைய வில் நாட் வில், வில், இந்த வில்லுடைய பயன்கள் 10 நான் அதில் கொடுத்துருக்கேன். சில அதில் உட்பிரிவுகளும் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பயன்கள் வரும். ஆனால் நான் 10 தலைப்புகளின் கீழ் அவற்றினுடைய பயன்களை நான் முறைப்படுத்தி உங்களுக்கு கூறுகிறேன். It is used as an auxiliary of future tenses of the second and third person in the simple person tense. அதாவது அந்த எளிய எதிர்கால நிகழ்வுகளில் ஃபியூச்சர் டென்ஸ் எளிய எதிர்காலத்தை குறிப்பதற்கு, எளிய தனி எதிர்காலத்தை குறிப்பதற்கு, ஏன்னா தொடர்காலத்தையோ அல்லது பூர்ண காலத்தை இல்லாமல் தனி எதிர்காலத்தை குறிப்பதற்கு முன்னிலையிலும் படர்கையிலும் இது பயன்படுத்தப்படுகிறது. It is used as an auxiliary of future tense of the second and third persons in the simple future tense. ஆமாம், தனி எதிர்காலத்தில் எதிர்கால நிகழ்வுகளை குறிப்பதற்கு முன்னிலையிலும் படர்க்கையிலும் பயன்படுத்தப்படுகிறது. எதிர்கால துணை வினை சொல்லாக முன்னிலை படர்கையில் பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, he will be 25 next Monday. எதிர்காலத்தை simple future. You will know the result next week. Simple future. Unless the taxi comes in time, they will miss their plane. Simple future. Unless the taxi comes in time, they will miss their plane. He's afraid he won't have time to finish the work. Simple future tense. இந்த 4லையுமே 4 எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கு. 4லையுமே இங்கே இருக்கக்கூடிய இந்த வில் என்பது செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது எதிர்காலத்தை, தனி எதிர்காலத்தை குறிக்கிறது. எளியது தனி, சிம்பிள் என்றால் தனி எதிர்காலத்தை குறிக்கிறது. அடுத்து பாருங்க, 2வது பயனை பாருங்க. Used in the first person to express the intention of the speaker or writer about the future events or state. அதாவது பேசுபவர் அல்லது எழுதுபவரினுடைய விருப்பத்தை தெரிவிப்பதற்கு. அந்த விருப்பம், இந்த இன்டென்ஷன்னா விருப்பம், அது என்னது? வில்லிங்னஸ், விருப்பம். ப்ராமிஸ், அதாவது உறுதி கூறுதல். த்ரெட், பயமுறுத்துதல். இதை மாதிரி வில்லிங்னஸ், ப்ராமிஸ், த்ரெட், இந்த மாதிரி தான் அந்த பேசுபவர்களுடைய எண்ணங்களை, விருப்பத்தை வெளிப்படுத்த. எதிர்கால நிகழ்வு குறித்த பேசுபவரின் அல்லது எழுதுபவரின் விருப்பத்தை வெளிப்படுத்த. ஆமாம், இப்போ நான் பேசுகிறேன், பேசுபவர். இதையே நான் எழுதணும்னா எழுதுபவர், ரைட்டர். பாருங்க, இதில் 3 பயன் கொடுத்துருக்கேன். 3 துணை பிரிவுகளை பிரித்து கொடுத்துருக்கேன். willingness of the speaker, பேசுபவரின் விருப்பத்தை வெளிப்படுத்த பயன்படுகிறது. I will meet you Kumar tomorrow. I will meet you Kumar tomorrow. Expression of willingness. We will help Rani. Expression of willingness. 2 லெவல் தான். I will meet Kumar tomorrow means என்னுடைய விருப்பம். That is, I am going to meet Kumar tomorrow. I will meet means I am going to meet. Certainty, உறுதியை வெளிப்படுத்துதல். We will help Rani. ராணிக்கு நாங்கள் உதவி செய்வோம். எங்கள் விருப்பத்தை நாங்கள் ராணிக்கு உதவி செய்வது. We are going to help. I will meet means I am going to help. We will help means we are going to help. That's all. அப்போ அந்த உறுதித்தன்மையை வெளிப்படுத்த, விருப்பம் மீன்ஸ் உறுதித்தன்மையை வெளிப்படுத்த. 2வது பாருங்க, the threat of the speaker, பேசுபவரின் மிரட்டலை வெளிப்படுத்த. threat of the speaker, பேசுபவரின்
மிரட்டலை வெளிப்படுத்த பாருங்க. If anyone is found guilty of robbery, I will shut at once. யாராவது தவறு செய்கிறதா கண்ட, யாராவது கொள்ளையடிக்கிறதா பார்த்தேன், உங்களை உடனே சுட்டு கொண்டு விடுவேன். If anyone is found guilty of a robbery, I will shut at once. யாராச்சும் கொள்ளையடிக்கிறது மாதிரி பார்த்தனா உடனே உங்களை சுட்டி வீழ்த்து விடுவேன். எக்ஸ்பிரஷன் ஆஃப் த்ரெட். 3 பாருங்க. ப்ராமிஸ் ஆஃப் த ஸ்பீக்கர், பேசுபவரினுடைய வாக்குறுதி. ப்ராமிஸ்னா என்ன? வாக்குறுதி. நம்ம சத்தியம்னு சொல்லலாம். ஆனால் சத்தியம் என்பது கேட்டவன தான். வாக்குறுதியை, பேசுபவரின் வாக்குறுதியை வெளிப்படுத்த. ப்ராமிஸ் ஆஃப் த ஸ்பீக்கர். I will give you a sweet. That is, I promise you a sweet. கண்டிப்பாக உனக்கு நான் இனிப்பு தருகிறேன். He refuses to go. I will make him to go. அவன் போவதற்கு மறுக்கிறான். அவனை போக சொல்கிறேன். I will make him. அவன் போவதற்கு நான் வழிவகை செய்கிறேன். உறுதி கூறுதல். அவன் போக மறுக்கிறான், ஆனால் அவனை போக வைக்கிறேன் நான். I will make him. அவனை போக வைக்கிறேன், போக செய்கிறேன். வாக்குறுதி கொடுத்தார். He refuses to go. I will make him to go. I will lend you the money tomorrow. வாக்குறுதி. I will lend you the money tomorrow. Certainly. I will give you. I will lend you the money. I mean, certainly. I must give you the money. I must give you the money. What? And the promise. I will give you a sweet. I promise you a sweet. I will make him to go. I will lend you the money tomorrow. Money, not money. 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 I lend you the money tomorrow. Not tomorrow. Tomorrow. இப்போ 3 பயன் பார்த்துட்டு 2 பயன்கள். 3 பாருங்க. Will for assumption of the speaker. யூகத்தை, பேசுபவரின், அதாவது பேசுபவரின் யூகத்தை, அனுமானத்தை வெளிப்படுத்த will பயன்படுகிறது. Will for assumption of the speaker. Will used in the second and third persons for assumption of the speaker about the present or past actions. About the present or past action. Will here can be used with the present infinity. அது மெயின் இன் பிளஸ் ஃபார் நான் டெலிபரேட் ஆக்ஷன்ஸ். அதாவது டெலிபரேட், அதாவது வேணுமுன்னே ஏதாச்சும் செய்யாமல், அதாவது சராசரியான நிகழ்வை தெரிவிப்பதற்கு. ஆர் வித் கண்டினியூஸ் ஆர் பெர்ஃபெக்ட் டென்சஸ். 3 ப்ரெசன்ட் இன்ஃபினிட்டிலையும் பயன்படுத்தலாம், கண்டினியூஸ்லையும் பயன்படுத்தலாம், பெர்ஃபெக்ட்லையும் இந்த வில்லை பயன்படுத்தலாம். இதுக்கு அந்த பேசுபவருடைய விருப்பத்தை தெரிவிக்க. பேசுபவருடைய விருப்பத்தை தெரிவிக்க தன் முன்னிலை படற்கையில் பேசுபவருடைய விருப்பத்தை தெரிவிக்க present tense, past tense, அடுத்து present continuous tense, perfect tense எல்லாத்திலையும் முன்னிலையிலும் படற்கையிலும் பயன்படுத்தலாம். பாருங்க. Ring his home number. He will be at home now. I am sure he is at home. உறுதியை வெளிப்படுத்துகிறார். He will be expecting a call from you. I am sure he is expecting a call. உறுதியை வெளிப்படுத்துகிறார். He will have finished his supper. I am sure he has finished his supper. Or I am sure he finished his supper. Or he has finished his supper. உறுதியை வெளிப்படுத்துகிறது. It is no use asking Veni. She won't know. It is no use Veni. It is no use asking Veni. She won't know. I am sure she doesn't. எனக்கு தெரியும், அவளுக்கு கண்டிப்பாக அது தெரியாது. வேணியை கேட்பதனால் ஒரு பயனும் இல்லை. இட் இஸ் நோ யூஸ். வேணியை கேட்பதனால் ஒரு பயனும் இல்லை. அவளுக்கு கண்டிப்பாக தெரியாது. She won't know.
அப்போ தேர்ட் பர்சனில் வந்து அந்த ஓண்டுன்னு தேர்ட் பர்சனில் ஸ்பீக்கருடைய இதை தருது. Will Valen be at the club now? Do you think will Valen be at the club now? Do you think he is? அதாவது வினாவுதல் தேர்ட் பர்சன் கேட்குறாங்க, ஸ்பீக்கர் கேட்குறாரு. வேலன் வந்து இப்போ அந்த விளையாட்டு அரங்கத்தில் இருப்பானா? கிளப் விளையாட்டு அரங்கத்தில் இருப்பானா? அப்போ மூன்றாவது பயன் என்னன்னா அசம்ஷன், அதாவது யூகம் அல்லது அனுமானத்தை வெளிப்படுத்துவதற்கு, பேசுபவர்களுடைய யூகம் அல்லது அனுமானத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்னிலை படர்த்திய செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் வில்லை பயன்படுத்தலாம். வில் அதனுடைய நெகட்டிவ் வேர்ட் ரெண்டையும் பயன்படுத்தலாம். ஹீ செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன், ஐ மீன் பேர் இட் இன் மைண்ட். நான்காவது பயனை பார்ப்போம். அசம்ஷன்ஸ் வித் வில் are more confident than assumptions with should. அன்பு மாணவர்களே, இந்த அசம்ஷன் யூகம் இருக்கு இல்லையா, அதில் அந்த வில்லை பயன்படுத்துறது ஷுட்டும் வந்து அசம்ஷனை பயன்படுத்தலாம். ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஷுட்டை அசம்ஷனுக்கு, அதாவது யூகத்தை வெளிப்படுத்த ஷுட்டை பயன்படுத்தலாம். ஆனால் வில்லை பயன்படுத்துறது வந்து மோர் கான்ஃபிடென்ட். will is more confident than should. அவன் ரொம்ப நிச்சயத்தை வந்து அதிகரித்து சொல்வதற்கு, சாத்திய கூறுகளை அதிகப்படுத்துவது will. should-ஐ விட will சாத்திய கூறுகளை அதிகப்படுத்தும். அதான் assumptions with will are more confident than assumption with should. பாருங்க, Kumar should know the address. That is, I expect Kumar knows it. That is, I think that Kumar may know the address. குறைந்த எதிர்பார்ப்பு. Kumar will know the address. I am sure Kumar knows it. I am sure that Kumar knows the address. Kumar does know the address. நிச்சயமாக does know-னா நிச்சயமாக தெரியும். Kumar does know the address. அப்போ should-ஐ பயன்படுத்தினா மேபி, ஆனால் will பயன்படுத்தினா ஷுர். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. He should have finished by now. He should have finished by now. I expect he has finished. அவன் வேலை முடித்திருக்கலாம். I will have finished. He will have finished by now. அப்படின்னா I am sure he would have finished. I am sure he has finished. I am sure he would have finished. எல்லாமே தான் he has finished. அவன் வேலையை முடித்திருப்பான். I am sure he has finished. அந்த இதை உறுதிப்படுத்துதல். அப்போ will and should இந்த எதிர்காலத்துக்கு, அது செய்யப்பட்ட செயலை எதிர்காலத்துக்கு நிகழ்காலத்துக்கும் பயன்படுத்தலாம். எதில் வேணாலும் பயன்படுத்தலாம். பெர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்தலாம், கண்டினியூஸ் டென்ஸ் எதில் வேணாலும் பயன்படுத்தலாம். அதாவது should-ஐ பயன்படுத்தினால் அது வந்து லெஸ் கான்ஃபிடென்ட். will-ஐ பயன்படுத்தினால் அது வந்து ஸ்ட்ராங்கர். The confidence is stronger. That means will gives more confident than should. should-ஐ விட will அதிக நம்பிக்கையை கொடுக்கும். அடுத்த ஐந்தாவது பயனை பார்ப்போம். should is not used for assumptions which displease the speaker. அன்பு மாணவ செல்வங்களே, அந்த பேசுபவருக்கு வந்து ஒரு மன கஷ்டத்தை அல்லது வெறுப்பை, பேசுபவருக்கு வெறுப்பை அல்ல அல்லது மனச்சிக்கலை கொடுக்கக்கூடிய இடத்தில் ஷுட்டை பயன்படுத்தக்கூடாது. வில்லை தான் பயன்படுது. பேசுபவருக்கு டிஸ்பிளீஸ் பண்ணக்கூடியவங்க பேசுபவருக்கு வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய இடத்தில் வில்லை பயன்படுத்த வேண்டும், ஷுட்டை பயன்படுத்தக்கூடாது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பேசுபவருக்கு வெறுப்பை ஏற்படுத்தும் இடங்களில் ஷுட்டை பயன்படுத்தக்கூடாது, வில்லை பயன்படுத்த வேண்டும். லெட்ஸ் நாட் கோ ஷாப்பிங் நவ். த ஷாப்ஸ் will be very crowded. எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிஸ்பிளஷர், வெறுப்பை வெளிப்பாடு. இப்போ நம்ம வந்து கடை வீதிக்கு போக வேண்டாம். இப்போ அங்கே
கூட்டம் அதிகமாக இருக்கும். Let's not go shopping now. The shops will be very crowded. Should would not be used here. Should would not be used here. இங்கே should பயன்படுத்தக்கூடாது. அடுத்து பாருங்க. But for the agreeable assumption, either word could be used. அதாவது பேசுபவருக்கு வெறுப்பை வரக்கூடிய இடத்துல ஷுட்டை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் பேசுபவருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அல்லது பேசுபவருக்கு நிறையை தரக்கூடிய இடத்தில் வில் அல்லது ஷுட் ரெண்டிலுமே பயன்படுத்தலாங்க. அதாவது டிஸ்பிளீஸ் பண்ணக்கூடிய இடத்துல பயன்படுத்தாத ஷுட்டை, ஆனால் ப்ளீஸ் பண்ணக்கூடிய இடத்துல வில்லையும் பயன்படுத்த ஷுட்டையும் பயன்படுத்து. உனக்கு எது பேசும்போது எழுதும்போது பயன்படுத்த தவறில்லை, ரெண்டையும் பயன்படுத்தலாம். பட் ஃபார் த agreeable assumption, either word could be used. Let's go shopping now. The shops will or should be fairly empty. ரெண்டு will or ஊக்கணும். Let's go shopping now. வாங்க இப்போ கடை வீதிக்கு போகலாம். இப்போ the shops will be fairly empty. இப்போ கிட்டத்தட்ட அங்கே கூட்டமே இருக்காது. Expression of agreement. அடுத்து பாருங்க, ஆறாவது பையன். Will can also express assumptions about the future. அதாவது அங்கே நம்ம பார்த்தது இந்த அசம்ஷன்ஸ் இறந்த காலம் நிகழ்காலத்துக்கு பார்த்தோம். இங்கே எதிர்கால நிகழ்வுகளை குறிப்பதற்கு, எதிர்கால யூகத்தை அனுமானத்தை தெரிவிப்பதற்கும் உள்ளை பயன்படுத்தலாம். பாருங்க, எதிர்கால யூகத்தை தெரிவிக்கவும் உள்ளை உள்ளை பயன்படுத்தலாம். We will have plenty of time to reach the station. I think we will have time. I think we will have எதிர்பார்ப்பு. We will have plenty of time to reach the station. They won't have any difficulty in finding the house. I expect they will find it easily. I think we will have enough of time. I expect they will find it easily. அப்போ இந்த எதிர்காலத்தை, எதிர்கால நிகழ்வை, எதிர்பார்ப்பை, எதிர்கால யூகத்தை தெரிவிப்பதற்கு வில்லை பயன்படுத்தலாம். அதாவது ஆமாம், எதிர்காலத்துக்கு எல்லாத்துலையும் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், மூணுமே பயன்படுத்தலாம். We will have plenty of time to reach the station. They won't have any difficulty in finding the house. ஏழாவது பையனை பாருங்க. Won't can be used with all persons to express negative intention. அதாவது எதிர்மறையான எண்ணத்தை தெரிவிக்க, எதிர்மறை எண்ணத்தை தெரிவிக்க won't மூன்று இடங்களிலும், தன்னிலை முன்னிலைப்படுக மூன்று இடத்துகளிலும் எதிர்மறை எண்ணத்தை தெரிவிக்க பயன்படுத்தலாம். எதிர்மறை எண்ணத்தை தெரிவிக்கவும் won't மூன்று இடங்களிலும் பயன்படுத்தலாம். மூன்று இடங்களிலும் பயன்படுத்தலாம். எதிர்மறை எண்ணத்தை தெரிவிக்க he won't pay can mean either he refuses to pay, I don't think he will pay. அதாவது he won't pay அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தத்தில் சொல்லலாமா. ஒன்று, he refuses to pay, அவன் செலுத்த பணத்தை செலுத்த மறுக்கிறான். he refuses to pay, அவன் செலுத்த மறுக்கிறான் ஒன்று சொல்லலாம். அல்லது I do not think he will pay, அவன் செலுத்துவான் என்று நான் நினைக்கவில்லை. I don't think, நான் நினைக்கவில்லை. he will pay, அவன் செலுத்துவான் என்று. அப்போ இந்த he won't pay அப்படிங்கிறது ரெண்டு அர்த்தத்தில் சொல்லலாம்டா. உனக்கு refuses to pay,
செலுத்துவதற்கு அவன் மறுக்கிறான் என்று சொல்லலாம். அல்லது ஐ டோன்ட் திங்க் ஹீ வில் பே, அவன் பணத்தை திரும்ப செலுத்துவான் என்று நான் நினைக்கவில்லை. அவன் பணத்தை திரும்ப செலுத்துவான் என்று நான் நினைக்கிறேன். ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். தட் இஸ் he won't pay can be meant in two ways. One, he refuses to pay. The second one is I don't think he will pay. அவன் செலுத்த மறுக்கிறான். ஒரு பொருள், அவன் செலுத்துவான் என்று நான் நினைக்கவில்லை. இரண்டாவது பொருள். 8 will contrasted with want, wish, would like. அன்பு மாணவ செல்வங்களே, இந்த will பயன்படுத்துவதற்கும் இந்த wilலுக்கும் விருப்பம் தான். அதே மாதிரி want, wish, would like, இந்த இதுக்குள்ள வித்தியாசங்களை ரொம்ப தெளிவுபடுத்துறான். இதில் என்ன அப்படின்னா, இந்த will அப்படிங்கக்கூடியது என்னத்தை குறிக்கு அப்படின்னா, விருப்பம் அதோட முடிவு ரெண்டையும் சேர்ந்து சொல்வதற்கு தான் நீங்கள் will பயன்படுத்தணும். ஒரு செயலை செய்வதற்கு விருப்பமும் இருக்க வேணும். அடுத்தாப்புல அந்த செயலை செய்து முடிப்பதற்கு நீ முடிவு செய்திருக்கவும் வேண்டும். விருப்பமும் முடிவும் சேர்ந்த இடத்தில் தான் இந்த will என்ற துணைவினையை பயன்படுத்த வேண்டும். அந்த will இல்லாமல் உனக்கு விருப்பத்தை மட்டும் தேர்ந்தெடுத்த வில்லும் அந்த டிட்டர்மினேஷனும் இல்லாமல் உன்னுடைய விருப்பத்தை மட்டும் தெரிவிக்க வேண்டும் என்றால் want, wish, would like பயன்படுத்தலாம். வில்லுக்கும் இந்த இருக்கும் உள்ள வேறுபாடு. will must not be confused with want, wish, would not like. will expression will expresses an intention plus a decision of fulfilling it, a decision to fulfill it. அவன் சொல்றான், இந்த wilலையும் want, wish, would likeையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். will expresses an intention plus a decision to fulfill. அதாவது ஒரு செயலை செய்வதற்கான விருப்பம், அதை செய்வதற்கான முடிவு, இன்டென்ஷன் ப்ளஸ் டிசிஷன் டு ஃபில்ஃபில், செய்வதற்கான இது ரெண்டையும் சேர்ந்த இடத்துல தான் உள்ளை பயன்படுத்த வேண்டும். ஆனால் பயன்படுத்த வேண்டும் பாருங்க, விருப்பத்தையும் தீர்மானத்தையும் வெளிப்படுத்துவதற்கு வில்லை பயன்படுத்த விருப்பம் இருக்கணும், தீர்மானம் செய்ய போகிறாங்க தீர்மானிச்சிருக்கணும். ஐ வில் பே இட், that is equal to I intend to pay it, is equal to I am going to pay it. அப்போ செலுத்த போகிறேன், முடிவு பண்ணியாச்சு. he refuses to pay or I don't think he will pay, முடிவு பண்ணியாச்சு. அப்போ தீர்மானமாக உள்ளது, தீர்மானிக்கப்பட்ட ஒன்றை தெரிவிப்பதற்கு விருப்பமும் இருக்கணும், தீர்மானமும் இருக்கணும் செய்வதற்கு. அதை தெரிவிப்பதற்கு தான் will அல்லது won't பயன்படுத்த வேண்டும். பட் want, wish, would like merely expresses a desire only. ஆனால் எது பயன்படுத்தினா நம்ம விருப்பத்தை மட்டும் தெரிவிப்பதற்கு I want to do it, அதை செய்யலான்னு நான் நினைக்கிறேன். I like to do it, I wish to do it. இது விருப்பத்தை தெரிவிப்பதற்கு, உன் விருப்பத்தை தெரிவிப்பதற்கு மட்டும்தான் want, not want, wish, would like பயன்படுத்தலாம். ஆனால் நீ விருப்பம் இருந்து தீர்மானிச்சுட்டு அதை செய்ய போகிறோம் அப்படின்னா நீ will, நீ யாராக இருந்தாலும் சரி, உள்ள ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், அதை பற்றி நமக்கு கிடையாது, உள்ளை பயன்படுத்தும். I will pay it, that is I intend to pay it, that is I am going to pay it. He refuses to pay or I don't think he will pay. அடுத்து பாருங்க 9. will is used in if clause type 1 in the second and third person. அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். if clauseல செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் வந்து if clauseல வந்து will பயன்படுத்துகிறோம். if you work harder you will get good marks. if he runs fast he will catch the bus. செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அப்போ if clause முதல் மாதிரியில் செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் வந்து will பயன்படுத்துகிறார்கள். நீ கடிந்து உழைத்தால் நீ அதிக மதிப்பெண்களை பெறுவாய். அவன் வேகமாக ஓடினால் அவன் அந்த பஸ்ஸை அந்த பேருந்தை பிடிப்பான். ஸ்பெஷல் யூசஸ் ஆஃப் will in if clauses. அன்பு மாணவ செல்வங்களே, if clauseல ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 10 வகுப்புகள் அதை கொடுத்துருக்குறேன், 10 தரப்புகள் இருக்கு. if clause டைப் 1, டைப் 2, டைப் 3 இந்த மூணுலையுமே if clauseல வந்து
மாடல் ஆக்சிலரியை பயன்படுத்துறது கிடையாது. மாடல் ஆக்சிலரியை பயன்படுத்தி இஃப் கிளாஸில். ஆனால் சில இடங்களில் சில அந்த மூடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாடல் ஆக்சிலரி சில கணிப்புகளை சில அனுமானங்களை கூறுவதற்கு சில குணாதிசயங்களை தெரிவிப்பதற்கு இஃப் கிளாஸில் மாடல் ஆக்சிலரிஸை பயன்படுத்தலாம். ஏன்னா அவங்களுடைய மொழி அவர்கள் சொல்லுகிறார்கள், அதை நாம் செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். Normally will is not used after if in conditional sentences. அது உங்களுக்கு சொல்லிட்டேன். However, there are certain exceptions. சில விதிவிலக்குகள் இருக்குன்னா பாருங்க. If you will is often used in polite request. Would you is the more polite form. அதாவது if you will என்னன்னா அதாவது பணிவான வேண்டுகோளை தெரிவிப்பதற்கு if you will பணிவான வேண்டுகோளை தெரிவிப்பதற்கு பயன்படுகிறது. அது would you like if you would-ஐயும் பயன்படுத்தலாம். would you வந்து will விட more polite. If you will wait a moment, I'll see if Karthi is free. Kadir, I'll see if Kadir is free. Please wait. Kind request. If you will wait a moment, I'll see if Kadir is free. Please wait. Kind request. நீ நினச்சிடாதுங்க, இங்கேயும் ஃபியூச்சர் டென்ஸ் இருக்குது, வில் இருக்குது, இங்கேயும் ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கே அப்படி சொல்ல பயன்படுத்தலாம். இஃப் ப்ளஸ்லேயும் ஃபியூச்சர் டென்ஸ் இங்கேயும். ஆனால் இந்த ஃபியூச்சர் டென்ஸுங்கிறது வந்து ஒரு ரிக்வெஸ்ட். நீ கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் காத்திருந்தா நான் அவன் இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்போது ஃபியூச்சர் டென்ஸு இஃப் ப்ளஸ்லையும் பயன்படுத்தலாம், மெயின் கிளாஸ்லையும் பயன்படுத்தலாம். மறந்து விடாதீர்கள். If you will is often used in polite request. Would is the more polite form. If you will wait a moment, I'll see if Kadir is free. Please wait. Kind request. அடுத்து பாருங்க. If plus will can be used with all persons to indicate willingness. இந்த if plus will வந்து எல்லா இடத்திலையும் தன்னிலை, முன்னிலை, படற்கை 3 இடத்திலும் விருப்பத்தை தெரிவிப்பதற்கு பயன்படுத்தலாம். If he will listen to me, I will be able to help him. Expressing willingness of the speaker. See, if he will listen to me, I will be able to help him. If he will listen to me, I will be able to help him. Expressing willingness of the speaker. பேசுபவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துதல். If he is willing to listen to me, I will be able to help him. ரெண்டும் சொல்லலாம். If he listen means if he is willing to listen to me, I will be able to help him. If Moran will tell me what he wants for dinner, I would cook it for him. If Moran Ra Srapulaga, Valinaragaram Ra Tia. If Moran will tell me what he wants for dinner, I would cook it for him. மாறன் தன்னுடைய டின்னருக்கு, மதிய உணவிற்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் அதை நான் சமைத்து தருகிறேன். Expressing unwillingness of the hearer. Yeah. If Moran will tell me what he wants for dinner, I would cook it for him. What does it mean? இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இங்கே வந்து மாறன் வந்து தனக்கு மத்தியானத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்ல மறுக்கிறான், சொல்ல மறுக்கிறான் என்று பொருள். If Moran will tell me what he wants for dinner, எனக்கு மத்தியானத்துக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் I would cook it for him. நான் அவனுக்கு வேணுங்கிறத சமைச்சு தர்றேன். அப்போ இங்கே பாருங்க, இங்கே வில் இருக்குது, ஃபியூச்சர் டென்ஸ் இங்கே இருக்குது, உட்டு இருக்குது. மாடல் ஆக்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் காலத்தை குறிக்காது, குணாதிசயத்தை தான் குறிக்கும். அந்த மூடுன்னு சொல்லுவாங்க, மூடு அது மாடல், அந்த மூடை குறிக்கிறது, குணாதிசயத்தை குறிக்கிறது. எக்ஸ்பிரஸிங் அன்வில்லிங்னஸ் ஆஃப் த ஹியரர். அந்த கேட்குறேன் வந்து அதான் அவன் மாறன் வந்து அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அதை தான் சொல்கிறான். த ஸ்பீக்கர் இம்ப்ளைஸ் தட் மாரன் இஸ் அன்வில்லிங் டு டெல் ஹர்.
ஏன்னா வேணும்னு சொல்ல அவன் விருப்பம் இல்லாமல் இருக்கிறான். won't use in this way can mean refuse. இதில் won't பயன்படுத்தினோம்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா refuse-னு அர்த்தம். if he won't listen to me I can't help him. if he won't listen to me I can't help him. அவன் நான் சொல்வதை கேட்க விரும்பவில்லை என்றால், நான் சொல்வதை கவனிக்க அவன் விரும்பவில்லை என்றால் நான் அவனுக்கு உதவி செய்ய முடியாது. if he won't listen to me I can't help him. if he is unwilling to listen to me to listen to me, if he refuses to listen to me, அதாவது அவன் நான் சொல்வதை கவனிக்க விரும்பவில்லை என்றால், if he won't listen to me, if he is unwilling to listen to me, கேட்க விரும்பவில்லை என்றால் நான் அவனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? I can't help him. if they won't accept a check we will have to pay cash. if they won't accept a check, negative. if they refuse to accept a check, if they won't accept a check means if they refuse. அன்பு மாணவ செல்வங்களே, இங்கே பாருங்கள், இந்த will won't வந்து if plusல பயன்படுத்துகிறோம். அதுதான் பாருங்கள், அப்படி பயன்படுத்தணும். அதுக்கு என்னென்ன பொருள் சொல்லணும் அவங்க மேலே வந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போ if plus will can be used with all persons to indicate willingness. அதில் won't பயன்படுத்துகிறோம்னா அது எதை குறிக்கிறதுனா refuse, unwillingness. refuse means unwillingness குறிக்குது. அடுத்து பாருங்கள், இதில் 3, அந்த 10லேயே 3 தான். will can be used to express obstinate insistence. அதாவது obstinate insistence-னா ஒருத்தர் விடாமல் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அதை குறிப்பதற்கு, விடாமல் செய்யப்படும் ஒரு செயலை குறிப்பதற்கு, அதனால் என்ன நிகழும் என்பதை குறிப்பதற்கு இந்த will-ஐ பயன்படுத்தலாம். will can be used to express obstinate insistence. if you will play the drums all night, no wonder the neighbors complain. if you will play the drums all night, no wonder the neighbors would complain. that is, if you insist on playing the drums all night, the neighbors may complain. அதாவது விடாமல் இந்த இரவு நேரத்தில் வந்து நீ ட்ரம் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க பூரா உன்மேல் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவார்கள். அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, கல்வியாளர்களே, பெரியோர்களே, இதுவரை இந்த will என்ற துணை வினை சொல்லின் 10 பயன்கள் பார்த்திருக்கிறோம். இந்த will என்ற துணை வினை சொல் முன்னிலை படர்க்கை செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனில் வந்து எதிர்கால நிகழ்வுகளை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. will முன்னிலை படற்கையில் செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் எதிர்கால நிகழ்வுகளை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அதே will தன்னிலையில் பயன்படுத்துகின்ற பொழுது, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனில் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது பேசுபவரின் அல்லது எழுதுபவரின் இன்டென்ஷன் விருப்பத்தை தெரிவிக்க பயன்படுகிறது. இதுதான் உங்களுக்கு முக்கியமானது. will செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் வந்து ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கிறது. ஆனால் ஃபர்ஸ்ட் பர்சனில் பயன்படுத்தினா அது இன்டென்ஷன், அந்த பேசுபவருடைய விருப்பத்தை, எண்ணத்தை தெரிவிக்க பயன்படுகிறது. இதுதான் வில்லினுடைய முக்கியமான பயன்கள். இதை உங்களுக்கு இந்த 10 தலைப்பின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு சுமார் 20 பயன்களை 10 தலைப்பின் கீழ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆமாம், மாடல் ஆக்சர் மொத்தத்தில் ஆக்சிலரிஸை வந்து நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்மளுடைய எண்ணங்களை பேசவும் முடியாது, எழுதவும் முடியாது. நம்ம தமிழில் எப்படி நம்மளுடைய எண்ணங்களை எழுத்து மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் தெரிவிக்க அது நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அதே போன்று ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தைகள் இந்த ஆக்சிலரிஸ். இந்த ஆக்சிலரிஸ்லையும் சொல்லிட்டேன். ஆக்சிலரிஸில் 5 பாருங்க,
மீண்டும் சொல்கிறேன், இந்த ஆக்சிலரியில் 5 சிலபிள்ஸ் இருக்குது. ஓக் சில் இ ஏ ஆக்சிலரி, ஆக்சிலரி, நாட் ஆக்சிலரி, ஆக்சிலரி, ஆக்சிலரி. 5 சிலபிள், 5 சிறப்புகள், அதாவது அசைகள். தமிழில் 5 அசைகள் இருக்கின்றன. என் அன்பு மாணவ செல்வங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பு மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த வில் என்ற துணை வினைச்சொல்லின் மோடல் ஆக்சிலரிஸ் as well as மோடல் ஆக்சிலரிஸ் என துணை வினைச்சொல், அதே மாதிரி குணாதிசய வினைச்சொல்லாகவும் இந்த வில் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பார்த்தோம், தெரிந்து கொள். இதுவரை எனது வகுப்பில் ஆர்வம் காட்டி கவனித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.